கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பிளாக் மேஜிக் பற்றி எனக்கு பிளாக் மேஜிக் தெரியாது. இருங்க வரேன். பேர் என்ன அப்படின்னா என் அறிவுக்கு நேராக புரிஞ்சுக்க முடியாது, அவ்வளோதான். என்ன பண்ண முடியாது? அதில் விஞ்ஞான ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை ஆன்மீக ரீதியாகவும் அது இருக்கலாம், எதுவானா காரணம் இருக்கலாம், அது அந்த பக்கம். பட் என்ன பண்ணாது என்னால் டக்குனே புரிஞ்சிக்க முடியாது. நான் பிளாக் மேஜிக்லாம் நிறைய பார்த்துக்கிறேன். எப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் பார்த்துருக்குறேன். பெரியபாளையம்னு இங்கே இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது. அங்கே அம்மனுக்கு ஆடி மாதம்னா கூழ் ஊற்றிட்டு போவாங்க. அந்த மாதிரி நாங்கள்லாம் போகிற ஃபேமிலி. மாடெல்லாம் வண்டியெல்லாம் கட்டின்னு போவோம். ஆரம்பமாக பார்த்தா பைக்கை தான் 1.5 மணி நேரம். ஆமாம், ஒரு நாள்லாம் வண்டி ஓட்டிக்கிறானுங்க. எவ்வளோ லூஸாக இருந்துக்கிறான்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. இதுக்கடா இதில் வர ரெடிஸில் ஒரு பிரேக் வர கொடுப்பானுங்க. இறக்கி விட்டு அங்கே சாப்பிட்டு அங்கே ஒலைய வச்சு அங்கேருந்து இது போய் பையில் ஒரு இடத்துல இதில் ஆழமாக போய் ஒரு ஆடிட்டு போய் மேனு கத்தின்னு போய் அதை வெட்டி தமாசா இருக்கும் அது. ஆனால் அப்போ நான் குழந்தையா இருந்தேன், எனக்கு தெரியல. இப்போ பைக் எடுத்துன்னு போனால் இங்கே தான் இருக்குது. அடடே 1.5 மணி நேரம் போகிறது 1.5 நாளாக போகிறான்னு. ஆனால் பிளாக் மேஜிக் அங்கே நடந்தது. கட்டி போட்டுருவாங்க ஒரு கயிறில். அவ்வளோ பார்த்தா தலை ஒரு இடத்துல இருக்கும், தோல் ஒரு இடத்துல இருக்கும், உடம்பு ஒரு இருக்கும். நான் போய் தொட்டு தூக்கி பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்கல. ரத்தம்லாம் வரணும் தானே, அதெல்லாம் வந்திருக்காது. கை தனியாக கால் தனியாக இருக்கும். இந்த கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ஆனால் அதுக்கு எதனா காரணம் இருக்கலாம். பிளாஸ்டிக் எதனா போட்டு வச்சுருக்கலாம், இல்லை வேறு உடம்பு வேறு எதனா எடுத்துன்னு வச்சுருந்துருக்கலாம். நமக்கு தெரியாது. என்ன தான் சொல்லணும், தெரியாது. உண்மையிலேயே கூட அந்த மாதிரி கூட செய்யலாம். எங்கள் தெருவிலே எடுத்துன்னு மேஜிக்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க, பார்த்துக்கிறேன். அது ஒரு கலை. மாங்கொட்டையை வச்சுட்டு கொடை வச்சு மூடுவார். திரும்ப எடுப்பார், செடி முளைச்சிட்டு இருக்கும். அவர் கடைசியில் என்ன தான் எடுத்துன்னு போகிறாருன்னா செடியை தான் எடுத்துன்னு போவார். நான் பார்த்துக்கிறேன். திரும்ப கொட்டையாக்கி எடுத்துன்னு போவாரான்னு பார்த்தா இல்லை, திரும்ப என்னவா தான் எடுத்துன்னு போகிறாரு. அடுப்பு கறியை போடுவார், நிறைய அடுப்பு கறியை போடுவார், பள்ளம் போட்டு மூடுவார். திரும்ப நோண்டுவார், உள்ள தேலாக வரும். திரும்ப அவர் அடுப்பு கறியாக மாற்றி எடுத்துன்னு போவார்னு நான் சின்ன வயசுலேயே இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன். இவர் என்ன தான் எடுத்துன்னு போகிறாருன்னு. தலைச்ச முள்ளையெல்லாம் இருக்காதுன்னுவார். நான் தலைச்ச முல்லை இருக்காதுன்னுவார். நான் அதை உஷாராக பார்த்துன்னு இருப்பேன். தேல் ஆக்கினார், திரும்ப என்ன வாக்கலை அவர்? கறி ஆக்கலை. செடி ஆக்கினார், என்ன வாக்கலை? புறாவே எடுத்துன்னு டப்பாலேருந்து வெளியே விட்டார். திரும்ப அவர் என்ன வாக்கலை? டப்பாவை புறாவை உள்ளே விட்டு காலி பண்ணி ஏன் காட்டல திருப்பி? அப்போது உஷாராக ஒலிக்க வச்சுக்கிறாரு. திரும்ப நம்ம முன்னாடி ஒலிக்க வைக்கும்போது கண்டுபிடிச்சிருவோன்ட்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டார்? அதை பண்ணிட்டு போயிட்டார். ஏன் அந்த கலை வளரல? அதுக்காக அவங்க செய்கிற செயலுக்கு ஏற்ற கூலியோ சன்மானமோ கிடைக்கல, அப்படி தானே? அப்போ பிளாக் மேஜிக் சரி தப்பெல்லாம் இல்லை, அது ஒரு கலை, அதை பண்ணுறாரு. கோழி சாதாரணமாக நம்ம வீட்டில் கோழி இது இல்லை, அதை பிடிச்சி நீட்டை வச்சுட்டு முன்னாடி சாக் பீஸில் ஒரு கோடு போட்டிங்கன்னு வச்சிங்களேன், கம்மன் நின்றோம். ஏன்டானா அந்த கோழி ஒரு கண்ணில் பார்க்குதா, ஒரு கோடு தெரிஞ்ச உடனே அது தாண்டி போக முடியாது, ஒரு கன்ஃபியூசிங் ஆகிடும். அதனால் அது என்ன பண்ணாது, திரும்ப எழுந்துக்காது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கோழியை பிடிச்சி என்ன பண்ணுங்கள், இப்போ கோழியை முன்னாடி நீ தலையை வச்சுட்டு முன்னாடி அது மூக்கு நேராக ஒரு கோடு போடுங்க, நின்றோம். இதுதான் அவர் செஞ்சுக்கிறார். அது கோழியோட பண்பு. ஆடு வெட்டி வச்சுட்டு தாளங்கொட்டான உள்ளே விட்டுருவாங்க. அவனா போனோம் மந்திரம்லாம் பண்ணி ஒரு புகையை காட்டுவான் பாரு, புகை உள்ளே போனோம் தாளங்கொட்டான் ஒருன்னு கத்தும். அது ஆடு கத்துற மாதிரியே இருக்கும். சீட்டா பார்த்தீங்களா, குருவி கத்துற மாதிரி இருக்கும். சீட்டா போகுது இல்லை, அது பார்த்தீங்கன்னா குருவி கத்துற மாதிரி கீக்குன்னு கத்தும். காட்டில் போய் இப்போ ஏதோ பறவை கத்துதுன்னு போனீங்கன்னா அடிச்சு போட்டுரும். அப்போ பிளாக் மேஜிக் என்னன்னா, இந்த இயற்கையில் நடக்கிற சம்பவங்களில் எதனா விஷயங்களை தெரிஞ்சு வச்சுன்னு மறைமுகமாக செய்கிறது ஒன்று. பில்லி சூன்யம் ஏவல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்டு. இது சொன்னால் நடக்கும்ன்ற மாதிரிலாம். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களே எனக்கு தெரியும். எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அவருக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் கல் இருக்கும். கரகரான்னு துப்பாரு கல். பிசிக்கலாக பார்க்க முடிஞ்சுது, நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரிலாம் கேட்டால் அவருக்கு சூன்யம் வச்சுட்டுக்கிறாங்க அப்படின்னுவாங்க. இந்த மாதிரிலாம் சூன்யம் பில்லி ஏவல்லாம் கூட ஒரு பக்கம் நடந்துருக்கு. அந்த மாதிரி தந்திரசாலிகள்லாம் இருக்கிறாங்க. தந்திரம். இப்போ நம்ம பிளாக் மேஜிக்கை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பேய் பிசாசெல்லாம் இருக்குதுன்னா இருக்குது. செத்து போனவங்களாம் எங்கே தான் சுற்றி கிடக்குனா, அவனை கூட பேசுறதுக்கு எதுனா ஒரு மீடியம் எதனா வச்சுன்னு இருக்கலாம், கற்றுன்னு இருக்கலாம், அவனை வச்சுருக்கலாம். நம்மளே செஞ்சுட்டு நம்ம செய்யலன்னுவோம். சில செயலை நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருப்போம். நைட்டில் நம்மளே ஏந்து போய் எதனா பண்ணிவிட்டு படுத்துன்னு மறுநாள் வீடியோ வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் அவனே அவனே எடுத்து கத்தி குத்துறவங்களாம் உண்டு. அவனே கத்தி குத்தின்னு பேய் குத்திச்சுன்னு சொல்கிறவங்களாம் உண்டு. எல்லாம் மனசு தான்.
நம்மளே கூட பார்த்தோம்னா நல்லா இருக்கும்போது திடீர்னு கத்தனம் போல இருக்கும், ஒரே அலறணும் போல இருக்கும், கத்தனம் போல இருக்கும், கோவப்படுற மாதிரி இருக்கும், செத்துலாம் போலலாம் தோணும், ஒரு மாதிரி செத்துலாம் வாழ்க்கையை போர் அடிக்குது இது மாதிரிலாம் தோணும். உள்ள எண்ணங்கள் வந்து பல பேரோட எண்ணங்கள் இருக்கும், அது என்ன ஆகிடும் உள்ள போயிடும். இந்த கட்டுப்படுத்துறதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் கூட பிளாக் மேஜிக்கில் ஒரு குரூப் தான். சைக்காலஜியில் கூட அது இருக்குது, பிளாக் சைடு, டார்க் சைடு அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க, அமானுஷ்யம் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ பேய்களை கூட பேசுறதுக்கான ஆளுங்களை கூட இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, பேசி ஏவல் பண்ணி அனுப்புறது. அதுமாதிரி நம்ம தூங்கும்போதெல்லாம் முன்னாடி வந்து கனவு வரும், பேய்ங்கெல்லாம் வரும். நானே அந்த மாதிரி பேய்ங்க பிசாசுங்கெல்லாம் ஓட்டிக்கிறேன் பத்துன்னு, இப்போ தூரம் போ அப்படிலாம் பண்ணு, சிலதெல்லாம் கிட்ட வரும், காணாமல் போயிடும். நீங்கள் இந்த பயிற்சி என்னுடைய பயிற்சி பண்ணும்போது வெளிச்சம் அதிகமாகிடுச்சுன்னா மற்ற நீங்கள் 1000 வாட்ஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 100 வாட்ஸ் பல்பெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, செத்து போனதெல்லாம் 100 வாட்ஸ் தான், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரியும் இங்கே உண்டு, பண்ண முடியும். மண் எடுத்து தூவுறது, முடி எடுத்து வச்சுக்கிறது, அழிஞ்சு போனோன்னு சொல்கிறது, பொம்மை வச்சு செய்கிறது, இது மாதிரிலாம் இருக்குது. பாஸ்பரஸு, மீத்தேன், இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம பார்த்தா இப்போ டிவைஸ்லாம் இருக்குது தானே. இப்போ இங்கே ஒருத்தர் நான் இங்கே பேசிங்கன்னா இப்போ ஒரு 300-400 பேர் இல்லை 230 பேர் பார்த்துங்கிறாங்க ஆன்லைனில். எப்படி இது சாத்தியமாச்சு? இதில் ஒரு மண்ணு தான் இருக்குது, சிலிக்கான், ஜெர்மானியம் மண்ணு தான். சிப்லாம் என்ன தான்? மண்ணு தான். இந்த மண்ணை வந்து அறிவியல் பூர்வமாக கொண்டு வந்துட்டாங்க. எலக்ட்ரான், நியூட்ரான், ஆனோடு, கேத்தோடலாம் முன்னாடிலாம் ஆம்பளி பேர் வச்சு விசிறு நிற்பாங்க, ரேடியோ போட்டுருந்தாங்கன்னாக்கா ரேடியோ. ஏன்னா அந்த பெருசாக விட்டு வச்சுருப்பான், அது ஒரு 10 கிரிட்டுக்காக 10 நூல் போட்டு வச்சுருப்பான். ஆனோட்லேருந்து காற்றெடுக்கு கரண்ட்டு போதுன்னு கண்டுபிடிச்சிடான், அது கிரிட்டு போட்டு மாற்றுறதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ எல்லாத்தையும் சிங்க் பண்ணி மண்ணில் என்ன பண்ணிட்டான் வச்சுட்டான். இந்த மாதிரி அந்த காலத்தில் அவனை தெரிஞ்சு அவனுக்கும் சொல்லாமல் அவனை மட்டுமே வச்சுருந்துருக்கலாம் ரகசியமாக. இந்த மாதிரி ஜிக்ஜாக் எல்லாம் கூட அவங்க பண்ணலாம், தெரியாது, ஆனால் நடந்திருக்கலாம், அனுமானம் தான் இது. அப்போ பிளாக் மேஜிக்கெல்லாம் இருக்குதானா பண்ணுறாங்க, போகிறாங்க. கலையாக பார்த்தாலும் கலையாகவும் அது இருக்குது, இன்னொருடைய வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரியும் கூட அதை பண்ணுறாங்க. நீங்கள் அதில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வேலை. வாயில் டவுல் ஒன்று வச்சு லிங்கம் எடுத்தா அது சாத்தியமாக என்ன? பூசணிக்காய் எடுத்து தருவாரா? ஏன் எடுத்துற முடியாது? பூசணிக்காவை மறைச்சி வைக்க முடியாது, கூழாங்கல்ல மறைச்சி வச்சுருக்கலாம். கூழாங்கல் எடுத்து கொடுத்து லிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா பார்க்கலாம், தொச்சு போட ஒரு டவுலை எடுத்துன்னு நிற்பான். எந்த டவுல் எடுத்து வச்சாலும் உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ஆனால் கேமராவுக்கு தெரியும். ஸோ என்ன பிளாக் மேஜிக்கோ எல்லாம் என்னோட கருத்து என்னன்னா, சாத்தியமான விஷயங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. நல்லதுக்கு பயன்படுத்தினா தான் எதுவுமே சரி. எதுவுமே எப்போ நல்லது? பித்தியார் வாழ நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, பித்தியார் வாழ செய்கிற செயலை மட்டும் செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லவங்களா இருங்க, பித்தியார் நல்லா இருக்கணும்னு நினைங்க, இவ்வளோதான். மற்றபடி இந்த பிளாக் மேஜிக் அந்த பக்கம் போகிறது, திருதனம் பண்ணுறது தேவையில்லை. நேராகவே எவ்வளோ செயல் செய்ய வேண்டியது இருக்குது இல்லை? துணி சட்டை தைச்சி தரலாம், ஷூ தைச்சி தரலாம், இல்லை முடி வெட்டி விடலாம், ஏதோ ஒரு வேலை செஞ்சு போச்சுன்னு போகலாம். இந்த கலைகள்லாம் அதுங்களுக்காக நீங்கள் பண்ணுற செலவெல்லாம் பாவம் தான். நீங்கள் வந்து அகோரி ஆகிட்டீங்க, இல்லை பேய் ஓட்டுறீங்க, பிசாசு ஓட்டுறீங்கன்னா நம்பர் ஒன்றுக்கு தான் இது. ஒரு பக்கம் உளவியல் ரீதியாக பேய் ஓட்டுறது ஒரு விதத்தில் நல்லதும் கூட. சில பேர் பொம்பளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 15-16 வயசில் பார்த்தீங்கன்னா குழந்தைய நந்துக்குதா பெரியாளா நந்துக்குதான் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. அப்போ அது பேய் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அந்த குழந்தைங்க பேய் தான் பிடிச்சிக்குதுன்னு சொல்லி சொம்மனா பண்ணி விட்டோடனே அது வந்து வெளியே வந்துடுங்க. பெரும்பகுதி பெண்களுக்கு இப்போ கூட சாமியெல்லாம் வந்து ஆடும், உள்ளெல்லாம் வந்து மோளெல்லாம் வச்சாக்கா. நீங்களே ஆட்டிங்கன்னா சாமி தனியாக ஆடாது. நீங்களே பாட்டு போட்டு டான்ஸ் ஆட்டிங்கன்னா தனியாக சாமியெல்லாம் வந்து ஆடாது. அப்போ உங்களை நீங்கள் கொண்டாட்டமாக வச்சிங்கன்னா உள்ளுக்கிற அந்த மன இறுக்கம் அந்த மியூசிக்கெல்லாம் கேட்டவுடனே உங்களை விட்டு வெளியே வரும். இந்த அழகெல்லாம் போட்டு அம்மன்லாம் வந்து இறங்கி சொல்லலாம் முடியும்னா மன ரீதியாக நீங்கள் பெரிய ஆள் ஆகுறீங்க. சுவாசம் பெருசாகும் போது மூளைலாம் நல்லா வேலை செய்யும் போது சுற்றி நடக்கிற சம்பவங்கள்லாம் உங்கள் மூளைக்கே நேரடியாக புரியும், நேரடியாக. அப்போது ஒரு ஆளை பற்றின விஷயத்தை உங்களால் சொல்ல முடியும். புரியுதா? மூளை செல்லு பலமாயிடுச்சேன்னா டைரெக்டாக மூளையிலேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டெல்லாம் பேச வேண்டியதே இல்லை, டைரெக்டாக சிக்னல்லே என்ன பண்ணிட முடியும், கான்வர்சேஷன் நடக்கும். அப்படி தான் இந்த சாமியாரத்தெல்லாம் கொஞ்சம் நடக்கும். எல்லாருக்கும் அந்த சக்தி வல்லம் இருக்குதானா? இல்லை. ஆளாளுக்கு மேக்கப் பண்ணி லிப்டிக் பூசின்னு வந்து இப்போ சாமிங்கெல்லாம் புதுசாகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் முடியணும். ஆனால் அது சாத்தியம்தான். விவேகானந்தர் இங்கே வந்து சூளைமேட்டாண்ட அங்கே குறி சொல்கிறவர்கிட்ட குறி கேட்டுக்கிறாரு. கல்கட்டாவுக்கு அவர் லெட்டர் எழுதி போட்டு அம்மாவுக்கு போய் சேருத்துன்னா ரொம்ப நாள் ஆகும்ல, எங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்களா இல்லையான்னு கேட்கறதுக்காக குறி சொல்கிறவர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி உங்கள் அம்மா இந்த புடவை கட்டின்னு உட்காந்துக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க நீடாரு. விஷுவலைஸாக பார்த்துறாரு. இது விவேகானந்தர் கதையில் வருது, அவரை பற்றி சொல்லுவார்ல, அதில் அது வருது. ஸோ இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் உண்டு. தூரதர்ஷன்னே பேர், துதராஷ்டிரன் சம்பவங்கள்லாம் பார்த்து வந்து சொல்லியிருந்துக்கிறான்.
பக்கத்தில் இருக்கிற இவனுக்கு. போர்க்காலத்தில் நடந்த காட்சியில் துதராஷ்டிரன் சொல்கிற மாதிரி வியாசர் அன்றைக்கே சொல்லி வச்சுக்கிறாரு. இன்றைக்கி நம்ம மீடியாலாம் போட்டு டிவியாக பார்த்துங்கிறதெல்லாம் அன்றைக்கி இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணி பார்த்துருந்துக்கிறானுங்க. நமக்கு சொல்ல இப்போ கையில் வந்துச்சு. புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு. டெக்னாலஜிலாம் வந்துச்சு, கையில் வச்சுருந்துக்கிறானுங்க. ஆனால் யாருக்கும் சொல்லாமல் மூடி அப்படிங்கிறானுங்க. கறி எடுத்துன்னு போய்க்கிறாங்க, இலையில வச்சு கறி ஒட்டினுக்குது. கறினாச்சு ஒட்டினுக்குது. அந்த இலையை ஒன்றும் சொல்ல நமக்கு தெரியாது. ஒன்றா இன்றைக்கும் திணிலிக்கு போனால் முட்டெல்லாம் ஒடிச்சு கட்டெல்லாம் கட்டுறானுங்க. அந்த இலையெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க, நல்லா கூட ஆகிடும். அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சந்ததிங்களுக்கு கடத்துறது இல்லை. அங்கெல்லாம் அப்படி இல்லை. உன்னை கண்டுபிடிச்சானா ஊரெல்லாம் சொல்கிறான், பேரண்ட் ரைட் வாங்கிக்கிறான். இன்னொருத்த வந்து அதுக்கு அதை டெவலப் பண்ணி இன்னொன்று செஞ்சு எவ்வளோ தூரம் வந்துக்கிறான். அப்போ நம்ம இங்கே என்னன்னாக்கா என்ன தெரிஞ்சிச்சுன்னா வெளியே சொல்கிறதோ போகிறதோ இல்லை. காசு தானே வாங்கின்னு சொல்லலாம் தானே. அவங்களாம் காசு வாங்கின்னு சொல்லி போயிடுவானுங்க. பேரண்ட் ரைட் வாங்கின்னு 10 பேர் கூப்பிட்டு வச்சு நான் இது மாதிரி உன்னை கண்டுபிடிச்சேன் தீசஸ் சொல்லி ப்ராக்டிக்கல் இப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. அடுத்தாலே பண்ணிட்டு போகிறான். நாம ஏன்னா அவனுக்கும் இதில் அது மாதிரி பார்த்துக்கோங்க. பிளாக் மேஜிக்லாம் உஷாராக இருக்குங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.